நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார். நமக்கான கூட்டம் நம்மளை பார்ப்பா. ரெடியா பேசலாமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ce பண்ணி பேசிக்கலாம். உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிட்டு நீங்க பேச ஆரம்பிங்க. அப்படியே அவங்க பேசுங்க. சவுண்ட் சத்தம் போடாதீங்க. சைலன்ட் வாய்ஸ் கொஞ்சம் ஏத்தி பேசுங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கிக்கலாமா? லைட்டா பேக்ல இறங்கிக்கலாமா? சரி, ஓகே. இங்க பாருங்க, உங்களதான் இங்க பிரேம் வச்சிருக்கா அங்க பேச நீ ஏன் பிரேம் வைக்கிறா டைம் பண்ணுங்க சரி வா வா அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன இடமா இருக்குல்ல. ஸ்டார்ட் பண்ணலாமா? சைலன்ட் ப்ளீஸ். முன்னாடி எல்லாரும் போன் ஆஃப் பண்ணுங்க. மொபைல் சைலன்ட்ல போடுங்க ப்ளீஸ். நான் போன் அந்தல ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அறிவழகன். தடை அதையுடைய படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். இவர் குணா பாபு, மகதீர், கணேஷ் கதை நாயகர்கள், சாய் சுந்தர் மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட்டு தடை அதை உடை படத்தோட ஃப்ரெஷ் ஷோக்கு வந்த அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டீம் சார்பாக. நன்றி. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் குணா பாபு. இந்த படத்தில் கதை நாயகனாக நடிச்சிருக்கேன். அது சொல்கிறது ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீங்களும் பார்த்தீங்க. ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப மெனக்கட்டு எழுதி இயக்கியிருக்காரு எங்களுடைய இயக்குனர் அறிவழகன். அவருக்கு இந்த சமயத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வேட்டையன், மாரிசன் அண்ட் திருக்குறள் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த படம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 9 years ஜேர்னி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாராலையும் ரசிக்கப்படும், பேசப்படும் நம்புகிறேன். என்னோடய கதாபாத்திரம் பேசப்படும், ரசிக்கப்படும் நம்புகிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. அடுத்தடுத்து பேசியிருக்காங்க, நம்ம இன்னும் அதிகமாக பேசுவோம். அண்ட் ஹி இஸ் மியூசிக் டைரக்டர் சாய் சுந்தர். வணக்கம். பத்திரிகை மற்றும் இந்த ப்ரெஸ் ஷோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் பேர் சாய் சுந்தர். இது என்னுடைய தடை அதை உடை என்னுடைய முதல் படம் ஒரு இசையமைப்பாளராக. இந்த வாய்ப்பளித்த அறிவழகன் சாருக்கும் எடிட்டர் லினோ அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். படம் பார்த்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நானும் என்னுடைய 100% கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. வணக்கம். என் பேர் திருவாரூர் கணேஷ். நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் அறிவழகனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்களையும் மதித்து இங்கே படம் பார்க்க வந்த ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை நீங்கள் எல்லார்ட்டையும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கிறத நம்புகிறோம். கண்டிப்பாக சேர்ப்பீங்க. சேருங்க. நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவழகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். படம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படத்துல மங்காடி தெரு முகேஷ் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே டப்பிங்கு பல பிரச்சனைகள் கொடுத்தாரு. ஒரு தகவல் படம் உங்க வாய்ப்பு கூட வரல, ஆடியன்ஸ் கூட காணுங்க. என்ன காரணம்? சண்டையா இல்லை பேமெண்ட் நீங்கள் தரலையா? மகேஷ் அண்ணனுக்கு 5 நாள் கால் ஷீட்டு நல்லபடியாக நடிச்சு தான் கொடுத்தாங்க. அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. நல்லபடியாக நடிச்சு கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டப்பிங் தான் வரல. அது ஏன்னு எங்களுக்கு இப்போ வரையும் தெரில. நாங்கள் நிறையா பேர் கால் பண்ணோம். ஃபஸ்ட் டைமுக்கு அப்புறம் செகண்ட் டைம் எங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல.
1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இல்லை 10 மாதம் அவரோட டப்பிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 1.5 வருஷத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் 1.5 வருஷத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்கள் படம் 3 வருஷத்தை தொட்டிருக்கு. அதில் 1 வருஷம் மகேஷ் அண்ணனால தான். அவர் டப்பிங் வரல, ப்ரொமோஷனும் வரல. எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க ஒரு நோன் ஃபேஸ் ஆர்டிஸ்ட்டை படத்தில் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலமாக எங்கள் படத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபைனலாக அவர் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுக்குமே ஹெல்ப் பண்ணல. ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் எல்லாருமே கால் பண்ணி பார்த்துட்டோம். பெரிய அலிகேஷன் சரிங்களா. 1.5 வருஷம் அவராக தான் படம் 2 வருஷம் சொல்றது வந்து அவர் சைட்லேருந்து ஏதாவது நாங்கள் கேட்டோம்னா நீங்கள் அதை ஒத்துப்பீங்களா? தாராளமாக நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தவங்க டப் முடிக்காமல் படத்தை என்ன பண்ணுறது? ஒருத்தவங்க டப்பிங் பண்ணாமல் ஒரு யாருக்குமே தெரியாத ஆர்டிஸ்டாக இருந்தால் நாங்கள் வேறு யாராவது வச்சு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டை வேறு ஒரு வாய்ஸை வச்சு டப் பண்ணால் அது பார்க்க நல்லா இருக்காது, ஏற்றுக்க மாட்டாங்க. அது பெரிய ட்ராபேக். ஸோ அவரோட டப்பிங்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக அவரோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி மகேஷ் என்ன சொன்னார், நீங்கள் வேறு யாராவது வச்சு டப் பண்ணிக்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆளை வச்சு டப் பண்ணி படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ இது அலிகேஷன் இல்லை. ஆக்சுவலி இது வந்து இதுக்கு நானுமே சாட்சி. நானும் அவர் மகேஷ் சார்கிட்ட பேசினேன். நிறைய பர்சனல் ரீசன்ஸ் சொன்னார். எல்லாருக்குமே லைஃப்பில் பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு இது சினிமாக்காக உழைச்சிட்டு இருக்கோம். நாங்களாம் புது டீம். ஆக்சுவலாக அவர் அங்காடி தெரியல ஃபெமிலியரான ஒரு ஃபேம், அதுக்காக தான் சூஸ் பண்ணாங்க. அவரெல்லாம் வந்தானா இன்னும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே தெரிஞ்சுக்கொண்டது எங்களோட நம்பிக்கை. அண்ட் இன்னும் சார் ரிக்வஸ்டாக வச்சோம். பட் ஸ்டில் அவர்கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லை. காத்துக்கிறப்புகளை நடிச்சிருக்காரு. காத்துக்கிறப்புகளை வந்து டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் எங்களுடைய பட டீமுக்கு. அதில் எல்லா அப்டேட்டுமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, தெரியும். ஆனால் அவர் எந்த ப்ரொமோஷன்ஸ் கலந்துக்கல, எதுலேயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அதுவும் ஏன்னு தெரில. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே பேமெண்ட் ப்ராம்ப்டாக கொடுத்தா இல்லை. பேமெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்தாச்சு. அவருக்கு என்ன பிஸி எங்கே யூடியூப் சேனல் இருக்காருன்னு தெரில. பார்ப்போம். கதையை 1-2 தடவை பாத்தீங்களா? நீங்களே யோசிச்சிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கதை காட்டுறீங்க, குழந்தைய கொள்றாங்க, அந்த குழந்தை இன்னொருத்தனை கொள்றாங்க, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி. எதுக்கு அந்த கதை? ஃபர்ஸ்ட் ஏன் இந்த கதை அப்படின்னா, நாங்கள் ஒரு சின்ன டீம். பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது எங்கள் படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். கதை ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இட் சுட் பி a டிஃப்ரெண்ட். எல்லா கதையோட கம்பேர் பண்ணும் பொழுது வேறுபட்ட கதைக்களமாக இருக்கணும். அதை பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த ஸ்டோரிக்குள்ளே ஸ்டோரி 2 ஸ்டோரியும் ஒரு ஸ்டோரிக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். இதுவரை எந்த தமிழ் சினிமாவிலும் இல்லை. அதனால் மக்களுக்கு பிடிக்கும்னு நம்பி இதை எடுத்தோம். இந்த படத்து மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 3 விஷயங்கள். 1, நீங்கள் உங்களை ஜெயிக்கணும்னு நினச்சா எந்த காரணத்துலையும் விட்டுறாதீங்க. கடைசியில் ஒரு மேஜிக் நடக்கலாம், நீங்கள் ஜெயிச்சிடலாம். கடின உழைப்போடு இருங்க. 2, கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன? நான் சொல்கிறது மறுக்கப்பட்ட கல்வி இல்லை, சாதாரணமான ஒரு மனிதனால் எடுக்க முடியாத ஒரு கல்வி. அந்த கல்வியை எடுத்துக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அட் த சேம் டைம் தனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்ச ஒரு கல்வியை நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அவங்களும் அந்த கல்வியை நல்லபடியாக யூஸ் பண்ணி சமுதாயம் நல்ல பாதையில் போகணும் அப்படிங்கிறது எங்களோட செகண்ட் தாட். 3, சோசியல் மீடியா. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடிப்படை உணவு, உடை, இருப்பிட மாதிரி சோசியல் மீடியா 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த 4வது இடத்தை பிடிச்ச சோசியல் மீடியா அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அது மக்களுக்கு எல்லாருக்குமே வி ஷுட் சேவ் அவர் டைம். நான் சொன்ன மாதிரி உலகத்திலே விலைமதிக்க முடியாத 2 விஷயம். ஒன்று உயிர், இன்னொன்று நேரம். அந்த நேரத்தை மக்கள் எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கமர்ஷியல் எலமெண்ட் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம். ஸோ இந்த 3 தீமை இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. தைரியமா எடுத்திருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ. ஆனால் இன்னொன்று, நீங்கள் படம் எடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு உணர்வுபூர்வமாக எடுங்க. எடுத்தும் கவுத்தும் பண்ணிட்டு இருக்காது. நிறைய இடத்துல தேவையில்லாத யூடியூப் பண்ற கண்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அது தெரிஞ்சிருக்கும். அந்த கடைசி சீன்ல அந்த வெட்டுப்பட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுறது, அது கிளீனா தெரியுது ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்னு. அதே போல இவங்க 3 பேரும் கடைசி சீன் வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க கற்பூரம் ஏற்றி எடுத்துட்டு இருக்காங்க நடு இதுலயே வச்சு. ஸோ நீங்க எடுக்கும் போது இதெல்லாம் கவனத்துல வச்சு, ஏன்னா படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லைதான். இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் சீன் வந்து அந்த ரூம் பார்த்தா உங்களுக்கு செட்டப் போட்ட மாதிரி தெரியாது.
அதாவது நைட்டு 12 மணி 1 மணிக்கு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் பக்கத்தில் இருக்க அரசு சுகாதார நிலையத்துக்கு போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க இல்லாத ஒரு ரூமில் திடீர்னு ஒருத்தவங்க வந்தால் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா தான் நைட்டு 1 மணிக்கு நடக்கிறதுனால அதை அப்படி எடுத்திருக்கும். அவ்வளோதான். படத்துல வந்து யூடியூப் போட்டு திட்டிருக்கீங்க. இங்க இருக்கு பாதி பேர் ஃபுல்லா யூடியூப் தான். ஓகே. அப்புறம் எப்படி வந்து நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க? என்னை மன்னிக்கணும், நான் யூடியூப்ல எல்லாரையும் திட்டலை. அப்படி திட்டின மாதிரி உங்களுக்கு புரிதல் வந்திருந்தா நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு யூடியூப்ல ஒருத்தர் காலைல எந்திரிச்சு மொபைல் எடுத்து 1 ஹவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுலேருந்து அவர் ஒரு சில அறிவுகளை எடுத்துக்கணும். அந்த அறிவு அவருடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த யூடியூப் சேனல் பண்ணுறவங்களுக்கும் 2 பேருக்குமே அது பயன். அவருக்கும் அந்த 1 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் சும்மா பொழுதுபோக்குக்காக அவர் 1 ஹவர் 2 மணி நேரம் செலவு பண்ணுறத நான் தவறுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன். அவ்வளோதான். நான் வேறு யாரும் இல்லை. அதே யூடியூப் சேனல்ஸில் என்னென்ன நல்லது இருக்குங்கிறத நான் என் படத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கலாம், அதே நேரத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குற மாதிரியான நிறையா கருத்துக்கள் இருக்குது. நிறையா இன்ஜினியரிங் வீடியோஸ், மெக்கானிக்கல் வீடியோஸ், ஏரோநாட்டிக்கல் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி அறிவு சார்ந்த வீடியோ அதே யூடியூப்பில் தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாத நம்ம பார்க்க வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மட்டும்தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. டைம் வந்து சேவ் பண்ணணும் நீங்க தான் சொன்னீங்கல்ல, உங்க வீடியோ சொல்றோம். அடுத்த படத்துல எல்லாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா என்ன எனக்கு புரியல, இது கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியலையா இல்லை என்ன பிரச்சனை தெரியல. யூடியூப்ல பத்தி திட்டிருக்கோன்னு சொல்றீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிளியரா சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். நீங்க படமா எடுத்திருக்கீங்க. இப்போ யூடியூப்ல தேவையில்ல கண்டிப்பா எடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட்டா சொல்லுங்க, பேசலாம். படம் மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அது படம் மாதிரி தெரியுதுதான் சென்சார்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்டிபிகேட் வாங்கிருக்கேன். உங்களுக்கே தெரியுது. அதுக்கு தான் நாங்க ஆனா படம் டவுட் நீங்க கேட்டா நிறைய இருக்குது டவுட். சொல்லுங்க, ஏதாவது ஒன்னு சொல்லுங்க கிளாரிட்டி. அதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். நாங்க அட சாரி கேட்கல. ஐயா யூடியூப்ல மட்டும் தப்பு பண்றாங்களா? Facebook, Instagram, ஆன்லைன்ல தப்பு பண்ணா அதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. ஆனா சோஷியல் மீடியா பொதுவா சோஷியல் மீடியா எல்லாம் மொத்தம் ஒண்ணு தான். எல்லாமே சோஷியல் மீடியா தான். எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன்னா படம் 4 மணி நேரம் போயிடும். அது போர் அடிச்சிருங்கிறதுனால ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாருங்க, அவ்வளோதானே. நீங்க இன்ஸ்டாகிராம் மென்ஷன் பண்ணிக்கலாம், நாங்க ஹாப்பியா இருந்திருப்போம். ஏன் அது உங்களுக்கு வியாபாரத்துக்கு கிடைக்குதா? இல்லை ஆக்சுவலாக யூடியூப் ஏன் பர்டிகுலர் எடுத்தோம்னா இன்னைக்கு வந்து யூடியூப்காரன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் நம்மளுமே இன்வால்வ் ஆகிருக்கும். பட் என்னன்னா அனாவசியமாக மக்களோட நேரத்தை திருடுற யூடியூப் சேனல்ஸ் தான் நம்ம சாடி இருக்கோம் தவிர்த்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் ஆடலை. அது கிளியராக கிளாரிஃபை பண்ணி படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ மக்கள் பார்ப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு அது புரியும், நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ரீசெண்டாக ஸ்கிரிப்டை பற்றி அண்ணன் கேட்டாப்புல, இப்போ மகாராஜான்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் சேதுபதி அவர்கள் நிதின் நடிச்ச டைரக்ட் பண்ணாங்க. அதில் யூனிக்கான ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரண்ட்டில் ஒரு பாஸ்ட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தடை அதை உடையில ஒரு புதுசான ஒரு அட்டெம்ப்ட், யூனிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு அறிவழகன். மீடியா எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அந்த கண்டென்ட், அந்த ஸ்கிரிப்ட் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணோம். ஸோ தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களை கலாய்ங்க திட்டங்க தப்பு கிடையாது. ஆனால் பதில் சொல்ல எப்போ எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், அதுக்காக இந்த ப்ரெஷ் ஷோ நடத்தப்பட்டது. ஸோ நாங்கள் புது டீம் பார்க்குறீங்களே, நான் ஆல்ரெடி 30 படம் நடிச்சிருக்கேன். இருந்தாலுமே ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இல்லைனா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இந்த படம் அந்த ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு மட்டும் இல்லை, புது இயக்குனர் பணம் போட்டிருக்காரு. பணம்னா சும்மா சேவிங்ஸ் பேங்க்ல எடுத்து போடலைங்க. இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். ஜெர்மனில் கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சு வந்த மனுஷன். நானும் பேங்க்கில் வேலை செஞ்சு வந்த மனுஷன் தான். ரிசைன்மெண்ட்டு இப்போ ஃபுல் டைமாக இருக்கேன். ஸோ எங்களுக்கு சர்வைவல்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபேமிலியானலாம் தூக்கி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ நாங்களாம் எங்கே போகிறது? குழந்தை குட்டி எல்லாத்தையும் ஊரில் விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு பேச்சுலர் வந்துட்டு 40 வயசில் கல்யாணமாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வயிற்றுச்சலாக இருக்குங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டேலண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. வி ஆர் ஆல் லைக் டேலண்டட், பெருமையாக சொல்லிக்கலாம். நாங்களே பீத்திக்கல. படம் பாருங்க, பார்த்துட்டு டேலண்டாக நீங்கள் கழுவி ஊற்றுங்க. எங்களுக்கும் வந்து லைக் இன்னும் மீடியா இருக்குது, நீங்கள் என்னன்னா இங்கே சாடிக்கலாம். நீங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? அந்த 2 பேர் யாரு? காத்துக்கருப்புன்றவன் யாரு? ஆனா அதாவது தேவையில்லாத கண்டென்ட் பண்ணிட்டு உள்ள வந்தவன், அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. கண்டிப்பா. ஸ்டார்டிங்ல ஒரு ஜீப்ல வரல கதை சொல்லிட்டு அவனும் தேவையில்லாத கண்டென்ட் பண்றவரு, இவங்களுக்கு எல்லாம் எப்படி நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க? தேவையில்லாத கண்டென்ட் இன்ஸ்டாகிராம்ல பண்ணிருப்பாங்க, எங்க படத்துல பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. பண்ணிருக்க மாட்டாங்க. மத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலாம் தான் நான் சொல்றேன். அவங்கள தவிர்த்து மத்தவங்க கொடுத்துக்கலாம்ல. நீங்க அங்காடி தெருவை தூக்கி போட்டு வேற யாருக்கும் கொடுத்துக்கலாம்ல. நீங்க அந்த மாதிரி தேடாம இல்ல அந்த மாதிரி தேடாம நீங்க ஏன் மத்தவங்களுக்கு குறை சொல்றீங்க? ஆனா அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இந்த படம் பார்த்து இப்ப கேட்டீங்களா, அப்ப நம்மளும் தப்பு பண்றோம் யோசிக்கிறேன். அதுக்காக 2 பேர் சாம்பிளா போட்டு வச்சுக்குவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.